ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். மீன் குழம்பு நான் மசாலா ஒன்று அரைச்சி தான் பண்ணுவேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அதில் பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயமும் நல்லா வதக்கணும். 3 தக்காளி போட்டிருக்கேன். 3 தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வேகமாக வதங்கிடும். கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலா சேர்க்கணும். 2 ஸ்பூன் மல்லி பவுடர், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூனு. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கும்போது நல்லா ஒரு தொக்கு மாதிரி வரும். இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுதான் குழம்புக்கு நான் அரைக்கிற மசாலா. நல்லா ஆற வச்சிடணும் அதை. இப்போ மீன் குழம்பு பண்ணலாம். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் நிறையா போடாதீங்க, கசப்புக்கும். இதில் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 10 பல் பூண்டு, ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டு, நம்ம வதக்கி ஆற வச்ச பேஸ்ட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு, நான் குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுக்கிறேன். புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது கூடயே நான் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். எனக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சு, அதனால் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டால் மீன் இதாகாது, மசால் வாடை இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் போடுறேன். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே நல்லா வெந்துடும். நான் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு மசாலா அரைச்சி வைப்பேன். இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். மீன் நல்லா இப்போ வெந்துருச்சு. நானும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் மேலே போட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் மூடி வச்சிட்டேன். தொடர்ந்து என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.